ஐக்கிய நாடுகள் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று எலிசப்ரியின் மகன். குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் தூக்குமேடைக்கு செல்லவும் தயார், பிள்ளையான் அறிவிப்பு. விடுதலை புலிகளின் அமைப்பினுடைய தலைவர் உயிருடன் இருக்கின்றாரா? உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சர்வதேச மட்டத்தில் விசாரணைகளுக்கு தயார் என்பதை நான் மீண்டும் மீண்டும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். என் மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் தூக்குமேடைக்கும் செல்ல நான் தயாரென தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் இராஜாங்க அமைச்சருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவம் தேசிய பாதுகாப்பு தொடர்பான 2ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பி நளின் பண்டார என்னை கடுமையாக நாகரிகமற்ற வகையில் விமர்சித்துள்ளார். என்னை கொலையாளி என்று விமர்சித்துள்ளார். ஆகவே அந்த வார்த்தையை நாடாளுமன்ற ஹேண்ட்செட்டில் இருந்து நீக்குமாறு வேண்டுகின்றேன். எனது ஊடக செயலாளராக இருந்த அன்ஷிப் ஆசாத் மௌலானா புகலிட கோரிக்கைக்காக என் மீது பாரிய பழியை சுமத்தியுள்ளார். ஒரு வகையில் இந்த மௌலானா வெற்றி பெற்றுள்ளார். ஏனெனில் அது பிரபல்யமடைந்துள்ளார். அவரது புகலிட கோரிக்கையும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து நான் விலகியதன் பின்னர் புலிகள் அமைப்பு பலவீனமடைந்து தோல்வியடைந்தது என்று என் மீது வெறுப்பு கொண்டுள்ள நாடு கடந்த தமிழ் அமைப்புகள் ஆசாத் மௌலானாவின் பின்னணியில் உள்ளன. கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம்களால் மறுக்கப்பட்ட தமிழர்களுக்கான உரிமைகளை நான் தமிழர்களுக்கு பெற்றுக் கொடுத்துள்ளதால் அடிப்படைவாத கொள்கையுடைய முஸ்லிம் அமைப்புகள் என் மீது வெறுப்பு கொண்டுள்ளன. மறுபுறம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழ் தலைமைகளும் என்னை வீழ்த்த இந்த விடயத்தை ஒரு ஆயுதமாக எடுத்துள்ளன. குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவுக்கு 2020ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 8ஆம் தேதி முன்னிலையான போது சிறைச்சாலையில் இருந்தபோது சந்தித்தவர்களையும் பேசப்பட்ட விடயங்களையும் குறிப்பிட்டுள்ளேன். நான் சாட்சியம் அளிக்க செல்லும் போது ஆசாத் மௌலானாவும் என்னுடன் வருகை தந்திருந்தார். கிழக்கு மாகாணத்தை அடிப்படையாக கொண்டு சஹ்ரான் உட்பட அவரது தரப்பினர் செயற்பட்டுள்ளார்கள். பயங்கரவாதி சஹ்ரான் பல பகுதிகளில் பயிற்சி கூடங்கள் நடத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவுல்லா ஒன்றும் அறியாதவர் போல் தற்போது கருத்து தெரிவிக்கின்றார். முஸ்லிம் அரசியல்வாதிகள் ஹலீமா என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் தொடர்பில் பேசுகின்றார்கள். எக்காலத்திலும் இவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெறாமல் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் செயற்பட வேண்டும். அடிப்படைவாத கொள்கைகளை கொண்டவர்கள் நாட்டில் உள்ளார்கள். தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும். பிரதேச போலீஸ் சேவைகள் பலப்படுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்த வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சர்வதேச மட்டத்தில் விசாரணைகளுக்கு தயார் என்பதை நான் மீண்டும் மீண்டும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். என் மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டால் தூக்குமேடைக்கு செல்ல நான் தயார். முஸ்லிம்களின் வாக்குகளை பெறுவதற்காக எதிர்க்கட்சி தலைவரும் ஜேவிபியினரும் என்னை விமர்சிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நான் தவறு செய்யவில்லை. எனது கையில் இரத்தக்கரை இல்லை. எனவே எனது அரசியல் பயணம் தொடரும். அதனை யாரும் தடுக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொது கூட்டத்துக்கு இணையாக நடைபெறும் கூட்டங்களில் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கைகளை தயாரிக்க தனது மகன் உதவியதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் எலிசப்ரி தெரிவித்துள்ளார். எலிசப்ரியின் மகன் அவரது அமைச்சர் சலுகைகளை பயன்படுத்தி ஐநாவில் நடைபெறும் கூட்டங்களில் பங்கேற்பது தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொது கூட்டத்துக்கு இணையாக இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் எலிசப்ரியின் மகன் பங்கேற்றுள்ள தொடர்பான புகைப்படம் ஒன்று வெளியாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து அவரது மகன் குறித்து பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதோடு அமைச்சருக்கான சலுகைகள் எவ்வாறு அவரது உறவினர்களால் பயன்படுத்தப்படுகின்றது எனவும் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அத்துடன் ஐக்கிய நாடுகள் கூட்டத்தில் பங்கேற்க ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் முக்கிய அதிகாரிகள் நியூயோர்க்குக்கு மேற்கொண்ட பயணத்தில் எலிசப்ரியின் மகன் ஏன் கலந்து கொண்டார் எனவும் அரசியல் வட்டாரங்கள் கேள்வி எழுப்பின. இந்த நிலையில் குறித்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த எலிசப்ரி, ஐக்கிய நாடுகள் கூட்டத்துக்கு இணையாக இடம்பெற்ற கூட்டங்களில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகள் தமது மகனின் உதவியுடன் தயாரிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார்.
குறித்த கூட்டங்களின் போது பல அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டியிருந்ததோடு தாம் பல உரைகளை ஆற்ற வேண்டியிருந்ததாகவும் அவற்றை தயாரிப்பதற்கு அரசு அதிகாரிகள் அல்லது தன்னார்வலர்களின் உதவியை தமக்கு பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அலி சப்ரி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் குறித்த நடவடிக்கைகளுக்கு தமது மகன் தனிப்பட்ட ரீதியில் பல ஆதரவுகளை வழங்கியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தனிப்பட்ட ரீதியில் தமது மகன் தமக்கு வழங்கிய ஆதரவுகளுக்கு சம்பளமாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பணம் வழங்கப்படவில்லை எனவும் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். தன்னார்வலராக தமது மகன் உதவியதாகவும் அமைச்சு பதவியின் சலுகைகள் எதனையும் அவர் பயன்படுத்தவில்லை எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். அண்மை காலங்களில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வே பிரபாகரன் உயிருடன் இருக்கின்றார் எனும் செய்திகள் பரவின. ஆனால் தற்போது அதில் ஒரு மாற்றம் செய்யப்பட்டு விடுதலை புலிகளின் தலைவர் இருக்கின்றார், ஆனால் செயற்பட முடியாதவராக இருக்கின்றார். அடுத்த கட்டத்திற்கு அவரது மகள் துவாரகாவை முன்னகர்த்தி செல்லும் செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார் எனும் பிம்பங்கள் முன்னகர்த்தப்படுவதாக கனடாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், யுத்தம் முடிந்து சரியாக ஒரு வருடத்தின் பிறகு ஒரு ஐரோப்பிய வட்டகையில் உள்ள தமிழ் செயற்பாட்டாளர் ஒருவர் தான் பொட்டம்மானை சந்தித்ததாகவும் அவரை சந்தித்த வேளை தூரத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். அவர் தான் ஒரு தீவுக்கு அழைக்கப்பட்டதாகவும் அந்த தீவிற்கு தான் செல்லும் போது அங்கு பொட்டம்மான் தான் என்னுடன் பேசினார், தலைவர் இல்லை, அவர் தள்ளியிருந்தார், அவரை நான் சந்திக்கவில்லை, பொட்டம்மான் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என சொல்லிவிட்டு இருக்கின்றார் என்று இந்த தகவலை அவர் பரிமாறிய போது இதனுடைய உண்மைத்தன்மையினை தாண்டி இதனை யார் சொல்ல வைக்கின்றார்கள் என்று தேடிய போது அவர் இந்திய வட்டகைக்குள் இருப்பது தெரிய வந்தது. அதன் பிறகு நீண்டதொரு இடைவெளிக்கு பின்னர் தான் தலைவரது இருப்பு தொடர்பான செய்திகள் வந்திருக்கின்றன. ஒரு நாட்டுக்குள் சவாலுக்குரியவர்கள் வருகின்றார்கள் என்றால் அவர்களை உள் அனுமதிப்பது உள்ளிட்ட செயற்பாடுகளை மேற்கொள்வது அந்த நாட்டினுடைய தேசிய புலனாய்வு துறை. ஏனெனில் அவர்களுக்கு தெரியாமல் இது போன்ற விடயங்கள் நடைபெறுமானால் அது அந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் சூத்திரதாரி யாராக இருந்தாலும் அவர் கண்டறியப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். எங்களால் நீதியை பெற்றுக் கொடுக்க முடியாவிட்டாலும் இறைவனின் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கின்றது. இவ்வாறாக ALM அதாவுல்லாஹ் இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான 2ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார். மேற்படி விடயம் தொடர்பில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர் IS பயிற்சி பெற்றவர்கள் நாட்டில் இருப்பதாக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அன்று தெரிவித்த போது அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தவறியதால் பாரியதொரு அழிவு ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் தற்போதும் நாட்டில் IS அமைப்பை சேர்ந்தவர்கள் இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் தெரிவித்திருக்கின்றார். சந்திரகாந்தன் இந்த அரசாங்கத்தில் இருப்பவர். அப்படியானால் இது தொடர்பில் அவர் வெளிப்படுத்தி அப்படியானவர்களை இனம் காட்ட வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இல்லாத விடயங்களை தெரிவித்து குழப்பங்களை ஏற்படுத்த இடமளிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டார். சஹ்ரானுக்கு கட்டளையிடுபவராக அபு ஹிந்த என்பவர் இருந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் நாடாளுமன்றத்தில் பரபரப்பு தகவலை தெரிவித்துள்ளார். எனவே அவர் தொடர்பில் உண்மையை கண்டறிய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஹாதியா சஹ்ரானின் மனைவி. சஹ்ரானுக்கு எப்போதும் காணொளிகளை அனுப்பும் ஒருவர் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அவரது மாற்று பெயர் அபு ஹிந்த். அவர் பேசும்போது ஹாதியை சஹ்ரான் விரட்டி விடுவாராம். குறிப்பாக பவுனதீவு காவல்துறை அதிகாரிகளின் மரணத்தில் தொடர்புடைய கபூர் மாமா என்ற கடும்போக்குவாதி சொல்கின்றான், ஏப்ரல் 16 அன்று மேலிடத்தில் இருந்து சஹ்ரானுக்கு அறிவுறுத்தல் வந்ததாம். அந்த அறிவுறுத்தல்களின்படி இந்த தாக்குதல் விரைவுபடுத்துமாறு இல்ஹாம் என்ற பயங்கரவாதி கூறுகின்றார். யார் இந்த அபு ஹிந்த்? 2019 ஏப்ரல் 21 முதல் இன்று வரை அனைவரும் விசாரிக்கின்றனர். அப்போது இந்த கோட்டாபய ராஜபக்ஷ நீதியை நிலைநாட்டுவார் என தெரிவித்தனர். அதனால்தான் இந்த சபாநாயகரும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் இன்றும் அந்த அபுஹிந்தை அவர்கள் தேடவில்லை. சஹ்ரானுக்கு மேலே ஒரு சூத்திரதாரி இருந்தார். அந்த நபரின் புனை பெயர் அபுஹிந்த். இந்த அபுஹிந்துவை அடையாளம் காண வேண்டும். நௌஃபர் மௌலவி என்ற சூத்திரதாரி இருப்பதாக சரத் வீரசேகர கூறினார். சரத் வீரசேகர கூறும் நௌஃபர் மௌலவி அதிபர் ஆணைக்குழுவிற்கு அழைத்து வரப்படவில்லை அல்லது விசாரிக்கப்படவில்லை. யாரை ஏமாற்றுகிறார்கள்? அபுஹிந்துவை தேடுங்கள் என்று சொல்கின்றேன் என அவர் தெரிவித்தார்.
சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் தமிழீழ விடுதலை புலிகளை குறிக்கும் என்றால் ஸ்ரீலங்கா தேசிய கொடியின் நிறங்களை மாற்றுங்கள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுஹாஸ் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை அவர் தனது முகப்புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். தியாக தீபம் திலீபனின் 36ஆம் ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு கிழக்கில் இருந்து வடக்கிற்கு பேரணியொன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதற்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சில இனவெறி காடையர்கள் பேரணியில் கலந்து கொண்ட தமிழர்கள் சிலரை தாக்கியதோடு திலீபனின் உருவப்படத்தையும் சேதப்படுத்தினர். இந்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் பேசப்பட்ட போது சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் தமிழீழ விடுதலை புலிகளை குறிக்கும் நிறம் என்பதால் தான் கோபமடைந்த சிங்கள மக்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக சில கருத்துக்கள் எழுந்தன. இந்த நிலையில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்கள் தமிழீழ விடுதலை புலிகளை குறிக்கும் என்றால் ஸ்ரீலங்கா தேசிய கொடியில் உள்ள நிறங்களை மாற்றுங்கள் என கனகரத்தினம் சுகாஸ் பதிலடி கொடுத்துள்ளார். இந்த பதிவு தொடர்பில் பல விமர்சனங்கள் எழுந்த நிலையில் பௌத்த பிக்குகளின் காவியுடையும் ஒருவித மஞ்சள் நிறம் எனவும் பௌத்த கொடியிலும் குறித்த நிறங்கள் இருப்பதாகவும் விமர்சிக்கப்பட்டுள்ளது. தன்னை பற்றி அவதூறு பேசிய சீமான் இன்னும் 15 நாட்களுக்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் தவறின் அவர் மீது வழக்கு தொடுக்கப் போவதாகவும் வீரலட்சுமி தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை காலமாக வீரலட்சுமி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றார். பொதுவெளியில் என்னை தமிழர் அல்லாதவர் என தொடர்ந்து அவதூறு பரப்பி வரும் சீமான் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 15 நாட்களுக்குள் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் சீமான் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது திருவள்ளூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப் போகின்றேன் என்று வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.